அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் பிறப்பு, இறப்பு, இருப்பு, பிரபஞ்சம் இந்த நான்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதன் தன்னுடைய பரிசுத்தமான சுய அறிவால், அப்பழுக்கற்ற அறிவால் என்றைக்கு அவன் உணர முயல்கின்றானோ அப்பொழுதுதான் இந்த பூமியில் அவன் பிறந்திருக்கின்ற இரகசியத்தை அவன் புரிந்து கொள்ள முடியும். மறுமையில் இருக்கிறது, இன்மையில் இருக்கிறது, மற்றபடி தேவலோகத்தில் இருக்கிறது என்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்லவில்லை. இந்த பூமியில் வாழும்போது நம்மோடு இருக்கக்கூடிய மாபெரும் சொத்துக்கள் ஒன்று இந்த உடல், இரண்டாவது இந்த உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கம், மூன்றாவது ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரம். இந்த மூன்றுக்கு இடையே நம்மை இயங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது போல நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் மூளை. ஆக மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை. உடலே உலகின் முதல் அதிசயம். காலம் உயிரினும் மேலானது என்ற இந்த மூன்றையும் என்றைக்கு நாம் சிந்திக்கத் தொடங்குகிறோமோ அன்றைக்கு இந்த உலகில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எதுவுமே நம்மை தாக்காது. அவ்வளவுதான். நம்மை என்றால் அந்த மனிதனை. சரி, தாக்குமா என்றால் அங்கு ஏதாவது சில சுவடுகள் தெரியுமே ஒழிய வெளியே உள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனச்சாட்சியை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறுதி உண்மையின் அதிர்வலைகளை, நமக்கு இருக்கக்கூடிய அன்பின் அதிர்வலைகளை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருணையின், இரக்கத்தின் அதிர்வலைகளை எதுவும் உள்ளே தாக்காது. கருங்கல்லில் முழுவதுமாக பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு கருங்கல்லிலிருந்து நீரை ஊற்றினால் எப்படி அந்த நீர் நிற்காமல் கீழே வந்து விடுமோ, அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானபூர்வமாக, மெய்ஞானபூர்வமாக நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனையும் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு நாம் ஒரு விட்னஸாக இருக்க வைக்கும். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய மாபெரும் இரகசியங்களில் ஒன்றான மிக மிக உடல் எப்பொழுதும் கருவியாகத்தான் இருக்கின்றது. இறக்கும் அந்த நொடி வரை மூச்சு என்ற ஒரு காற்றை சுவாசிப்பதற்கு இந்த உடல் என்ற ஒரு மாபெரும் அதிசயப்பட்டகம் நம்மோடு இருந்தால்தான் இந்த பிறப்பையும், இறப்பையும், இருப்பையும், பிரபஞ்சத்தின் இரகசியங்களையும் புரிய முடியும். ஆக என்னுடைய பழைய காலத்திலிருந்து வந்த அனுபவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த உடலை மட்டும் எப்படியெல்லாம் கவனமே தியானமாக வைத்திருந்தால் வேறொன்றுமில்லை. உடலுக்குள் உள்வாங்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், உடலுக்குள்ளே நாம் செயல்படக்கூடிய எண்ணமாக இருக்கட்டும், அதாவது அன்னமும் எண்ணமும்
திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு என்று கூறுவது போல இந்த இரண்டும் திண்மையாக வள்ளுவன் கூறினானே, எண்ணியதை எண்ணியவாறு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் என்று வள்ளுவன் கூறிய அந்த 666வது குறளிலே இருக்கக்கூடிய ஒரு இரகசியத்தை இந்த பூமியில் நாம் உணர முடியும். இதை ஏன் எண்ணியதை எண்ணியவாறு எய்துவ என்பதுதான் இந்த பூமியில் செய்ய முடியாமல், உணர முடியாமல், நடத்த முடியாமல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அலங்கோலங்களும் வந்தது. என்ன அலங்கோலங்கள்? ஆன்மீகத்தில் பல ஆயிரக்கணக்கான போலி அவலங்கள், அஸ்ட்ராலஜி என்ற பெயரில் போலி அஸ்ட்ராலஜி விஷயங்கள், ஒரு வாஸ்து என்ற விஷயங்கள், எத்தனை லட்சக்கணக்கான ஆன்மீக சடங்குகளெல்லாம் வந்திருக்கின்றது என்றால் இந்த வள்ளுவனின் எண்ணியது எண்ணியவாறு இல்லை. அதற்கு பிறகு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை காண்பதில்லை. அல்லது எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை யாரும் காண்பதில்லை. இப்படி சொல்லிவிட்டால் உடனே முடிந்து விட முடியுமா? முடியாது என்று நீங்கள் சொல்லுவதெல்லாம் தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் நிலவுக்கு ராக்கெட் அனுப்புகிறீர்களோ இல்லையோ, இந்த பூமியிலே நான் முதலமைச்சராவேன், நான் அமைச்சராவேன், நான் நீதிமன்றத்தினுடைய உயர் பதவிக்கு போவேன், காவல்துறையில் உயர் பதவிக்கு போவேன் என்றெல்லாம் அரசியல்வாதியினுடைய என்னெல்லாம் நீங்கள் ஆக விரும்புகிறீர்கள், வியாபாரத்தில் நம்பர் 1 ஆவேன், இவ்வளவையும் நீங்கள் செய்தாலும் உங்களை அறிந்து உங்களை வென்றால்தான் இந்த பூமியினுடைய பிறப்பின் ரகசியத்தையும் இருப்பின் ரகசியத்தையும் இறப்பின் ரகசியத்தையும் புரிய முடியும். அந்த உங்களை வென்றால், தன்னை வென்றவன் ஞானி என்றெல்லாம் வார்த்தைகள் இருக்கு. நீ ஏன் முடியவில்லை என்று சொல்வதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உடனே முடிந்து விடுமா என்றால் முடியாது. ஆனால் உங்களை அறிவதற்கு முதலிலே உங்களிடம் இருக்கக்கூடிய மாபெரும் சொத்தான எப்படி இறப்பின் இறுதி ரகசியத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ள, உங்களுடைய இருப்பின் ரகசியத்தை, உயிரோடு இருக்கும் ரகசியத்தை, உணர்வோடு இருக்கும் ரகசியத்தை, எண்ணங்களோடு இருக்கும் ரகசியத்தை, அறிவோடு இருக்கும் ரகசியத்தை, நுண்ணறிவோடு இருக்கும் ரகசியத்தை, மனச்சியாட்சியோடு இருக்கும் ரகசியத்தை, மரபணு திறனு இருக்கும் ரகசியத்தை, இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரமும் நேர்மறையாக இயங்கும் ரகசியத்தை, எதிர்மறையாக இயங்கும் ரகசியத்தை, நேர்மறையாக இயங்கினால் உடலில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களும், பல லட்சம் கோடி செல்களும், மூளையிலே இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களும், 10,000 கோடி செல்களினால் 10,000 கோடி செல்களில் இருக்கக்கூடிய அதுதான் முக்கியம். மேலே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் படலம் அல்ல, செல் மெம்பரைன் படலம் அல்ல, புரோட்டான் நியூட்ரான் படலங்கள் மட்டுமல்ல, குரோமோசோம்களின் படலம் மட்டுமல்ல, அதற்கு உள்ளே கடைசியில் இருக்கக்கூடிய ஆதி மூலமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏயின் படலம் மட்டுமல்ல, அதற்கும் கீழே ஒரு லேயர் இருக்கிறது. அன்பின் கருணையின் ஊற்று உள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தின்படி அவைகளெல்லாம் அதிர்வலையாகக்கூடாது. தானே இயங்குவது வேறு. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களினால், உங்களுடைய
உங்களுடைய பேராசைகளினால், உங்களுடைய பொறாமைகளினால், உங்களுடைய பொய்மைகளினால், உங்களுடைய மாயைகளினால், உங்களுடைய அறியாமைகளினால், உங்களுடைய பெரியாமையினால், உங்களுடைய புரியாமையினால், உங்களுடைய ஆணவத்தினால் ஒவ்வொரு அணுவணுவான உடம்பில் இருக்கக்கூடிய இரகசியமெல்லாம் கலையும். அங்குதான் கருவறையில் இருந்து வந்து அந்த கருவறை சுகம் காணாமல் போகும். இப்படி ஒவ்வொன்றா சிந்திச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறது அந்த நாளுக்குள்ளேயே தான் அடங்கும். பிறப்பு, இறப்பு, இருப்பு, பிரபஞ்சம் இந்த நாளுக்குள்ளேயே தான் அடங்கிக்கிட்டே வரும். கொஞ்சம் செய்திகள் முந்தி பிந்தி போகிறத ஃப்ளோவில் கேட்டுங்க. ஆக இந்த 4ஐயும் நாம் அறிந்து முடிவது மட்டும்தான் நம்ம லைஃபை ஒழிய நிலவுக்கு போனேன், அதை பிடித்தேன், இதை பிடித்தேன், அத்தனை கோடி சம்பாதித்தேன், இப்படி சம்பாதித்தேன் என்பதெல்லாம் உங்களுக்கு ஓகே, உங்கள் இயக்கத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? பணத்திற்காக அலைகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவேன், பணத்திற்காக நீங்கள் அலையுங்கள், நிலவுக்காக நீங்கள் அலையுங்கள், பேருக்காக அலையுங்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு அலைதலுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவணுவான இயக்கத்திற்குள்ளே இந்த 4ஐயும் கவனித்து அலையுங்கள். அங்கே உங்களுக்கு வள்ளுவன் சொன்ன எண்ணியது எண்ணியவாறு எய்துவ எண்ணியார் திண்ணியராகப் பெறின அந்த திண்மை, அந்த திண்மைக்குள்ளே இருக்கக்கூடிய வைராக்கிய விவேகமும் வைராக்கியமும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு மெட்டாஃபிசிக்கல் விஷயத்தை புலன்களாலும் பொறிகளாலும் உடனே உணர முடியாத, புலன்களுக்கும் பொறிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மெட்டாஃபிசிக்கல் விஷயத்தை, ஒரு மாபெரும் அதிமின் மென் நுண் விஷயத்தை, அந்த அதிர்வலைகளில் ஏற்படக்கூடிய உணர்வுக்குரிய விஷயத்தை, அந்த உணர்வினுடைய ரகசியமான சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற விஷயத்தை உங்களால் உணர முடியும். அந்த உணரும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறதே, இந்த உடம்பெல்லாம் சிலிர்க்கும் என்று கூறுவார்களே, ஒரு பெரிய நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்களே, ஒரு அமைதி கடந்து, ஆனந்தம் கடந்து, பேரானந்தம் என்று சொல்லுகிறார்களே, எக்ஸ்டசி என்று சொல்லுகிறார்களே, இதை ஒவ்வொரு அணுவணுவான நிகழ்விலும் ஒவ்வொரு அணுவணுவான நேரத்திலும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் பெற்றவர்கள் தான் நாம். எல்லோருக்கும் இது தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் 1440 நிமிடங்களில் 86,400 நொடிகளிலும் நீங்கள் உணர முடியும். உடனே வா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்கள் உங்களுடைய அத்தனைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 24 மணி நேரம் பற்றவில்லை என்று பார்க்கிறது. அரசியலா, எங்களுக்கு நேரம் போதவில்லை. ஆன்மீக வேலையா, எங்களுக்கு நேரம், கட்டடம் கட்டுவதா, பணத்தை சம்பது. ஆனால் இதை அறிந்து கொண்டு, அறிதலில் இருந்து கொண்டு, அந்த இருப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டு இருங்கள். அப்படி இருந்தீர்களானால் வள்ளுவன் சொன்ன மருந்தன வேண்டாவாம் என்பதை மேக்சிமம் நீங்கள் உணர முடியும். அப்படியே உடனே மந்திரத்தை கொடுத்து விடவில்லை. ஒரு நாளைக்கு குளிக்கப் போகிறீர்கள், கழிவறைக்கு போகிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், உடலுறவு உணர்வுறவு எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு படுக்கப் போவதற்கு முன்னாலே அல்லது காலையில் எழுந்தவுடன் இறைவா என்ற ஒரு சிந்தனை வந்து, இயற்கையே என்ற ஒரு சிந்தனை வந்து, இவ்வளவும் செய்வதற்கு இந்த உடலாகிய கருவி, இந்த உடலாகிய மாபெரும் கருவியை வைத்துத்தானே நான் காலையிலிருந்து எழுந்து செயல்படுகிறேன். இதை நான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தா செயல்படுகிறேன். எழுகிறீர்கள், காஃபி வேணும் என்கிறீர்கள், டீ வேணும் என்கிறீர்கள்,
குடிக்கிறீர்கள், அப்படியே போகிறீர்கள், ரெஸ்ட் ரூம் செல்கிறீர்கள், அங்கேயும் அவசரம், சாப்பிடுகிறீர்கள், அவசரம், சாப்பிடுகிறீர்கள், நான் அந்த பொறிகளுக்கு மட்டும் நாக்கிற்கு சுவையில்லாயினால் அதையும் தட்டுகிறீர்கள். பலவையும் அவசரமாக ஒரு நிமிடமாவது ஒவ்வொரு செயலையுமே தியானமாக செய்தீர்களா என்று சிந்தித்தீர்களா? காலையில் எழுந்தவுடன் இந்த உடலின் ரகசியத்தை ஒரு 5 நிமிடம் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் உடலையே தியானமாக சிந்தித்து பாருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குவதாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் செய்யப்போகிறீர்களே அத்தனைக்கும் துணையாக இருக்கின்ற எண்ணங்களையும் அதோடு இணைத்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நேர்மறையாக செய்வதற்காக எண்ணி பாருங்கள். அப்போது உடல் அமைதியாக இருக்கும். அதே எதிர்மறையாக காம்ப்ரமைஸ் பண்ணி சுயநலத்திற்காக, பேராசைக்காக, போட்டிக்காக செய்யப்போகிறீர்கள் நினைத்து பாருங்கள். அங்கே உங்களுடைய உடம்பு அதிர்வலையாகும். அப்பொழுதுதான் நீங்கள் செல்லை ஆஃப் பண்ணி விடுகிறீர்கள், யாரோடையும் பேச சிந்திக்க மாட்டீர்கள், தத்துவங்களெல்லாம் பேசுகிறீர்கள், காசு என்று வந்தவனே அப்படியே பரபரக்கிறீர்கள். இதெல்லாம் நான் பார்த்த அனுபவங்களை தான் சொல்றேன். அது உங்களை படுத்துகிற பாடு அடே அப்பா. நீங்கள் அப்படியே துறவியாக போல் துறவி போல் நீங்கள் மாறலாம் சொல்லலை. காலையில் எழுந்தவுடனே உங்கள் உடலையே தியானமாக சிந்திப்பதற்குள் உங்களுக்கு என்ன கஷ்டம்? 10 நிமிஷம் எழுந்தவுடனே நீங்கள் இந்தியாவை போய் பிடிச்சி போட முடியாத ஒரு பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருந்தாலும் டீ தான் குடிக்கிறீர்கள். உண்மையிலே டீ உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு வேண்டுமா? காஃபி தான் குடிக்கிறீர்கள். காஃபி உங்களுக்கு வேண்டுமா? இல்லை. நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டது. எந்த மாடும் ஆடும் எந்த பறவையும் காஃபி குடிப்பதில்லை. அவ்வளோதான். காஃபி நீங்கள் உருவாக்கிக்கிட்டது, உணவு நீங்கள் உருவாக்கிக்கிட்டது. அத்தனையும் உடலே தியானமாக நீங்கள் 20 நிமிஷம் சிந்தியுங்கள், 10 நிமிஷம் சிந்தியுங்கள். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பணத்தை, பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை கணக்கு பண்ணி, அந்த டிரான்சாக்ஷனை கணக்கு பண்ணி, அதை கொடுத்தோமா, வாங்கினோமா, வரவா, போக்குவரத்தான்னு சொல்லி சிந்திச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. அது அப்படியே இதுக்கெல்லாம் காரணமாக, காரியமாக ஒவ்வொரு நொடியும் உங்களோடு இருக்கின்ற இந்த உடலையே தியானமாக சிந்தித்தீர்களா? அப்போ உடலுக்குள் கவனமே தியானமாக, அதற்குள் உள்ளே சாப்பிடுகிறீர்களே அதில் கவனமாக இருந்தீர்களா? மூச்சு விடுகிறீர்களே அதிலே கவனமாக இருந்தீர்களா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களினால் அதிர்வலைகள் ஆகிறதே இந்த உடலை, அந்த உடலை நீங்கள் கவனமாக இருந்த இவ்வளவு கவனமும் ஒவ்வொரு நொடியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நுழைதான் இந்த பிறப்பின் ரகசியத்தை, இந்த இருப்பின் ரகசியத்தை, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் புரிய முடியும். ஒவ்வொரு நொடியும் இருக்க முடியும் உங்களால். சரி, கலைகிறது, ஓகே. ஆனால் ஸ்டெப் செய்யுங்க. இன்றைக்கு உங்களுக்கு வயது ஒரு 50 ஆகுது, 60 ஆகுது, 40 ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த உடம்பெல்லாம் வளர்ந்துருக்கே. கருவறையில் இந்த உடலாக உங்களுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு இந்த உடலை வைத்துத்தானே இயங்குகிறீர்கள், இந்த உயிரை வைத்துத்தானே இயங்குகிறீர்கள், உங்களுடைய எண்ணத்தை வைத்துத்தானே இயங்குகிறீர்கள், உங்கள் அறிவை வைத்துத்தானே இயங்குகிறீர்கள். இவ்வளவையும் வைத்து இயங்குவீர்கள். ஆனால் உங்கள் கருவறையிலே உங்களோடு ஒவ்வொரு நாளும் இறக்கும் வரை உங்களோடு துணையாக இருக்கின்ற உண்மையை வைத்து மட்டும் செயல்பட மாட்டீர்கள். அன்பை மட்டும் வைத்து செயல்பட மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்திற்குரிய எந்த நீதித்துறையும் இருந்திருக்காது, எந்த மருத்துவத்துறையும் இருந்திருக்காது, எந்த காவல்துறையும் இருந்திருக்காது, எந்த அரசியல் என்ற ஒன்றே இருந்திருக்காது. அதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியில் வனம் என்று கூறுகிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே எந்த அரசியல் நடக்கிறது, எந்த ஆன்மீகம் நடக்கிறது, எந்த நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சட்டசபை நடக்கிறது, மக்கள் சபை நடக்கிறது, பாராளுமன்றம் நடக்கிறது, காவல்துறை ஒன்று கிடையாது.
அவைகள் அவைகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அது மிருகங்கள். அந்த நிலைக்குள்ளே நீங்கள் அவங்களா மாறுறது தான் நீங்கள் இந்த நாளையும் புரிய முடியும். என்ன மாறுவது? புலியாக மாறுவதல்ல, சிங்கமாக மாறுவதல்ல. அவர்கள் எப்படி எதுவுமற்று இயற்கையாக வாழ்கிறார்களோ அதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு, அவைகள் உடலையே தியானமாக சிந்திப்பதில்லை, உணவே தியானமாக சிந்திப்பதில்லை. பசித்தால் சாப்பிடுவார்கள், பசித்தால் பயம் வந்தால் பதுங்கிக் கொள்வார்கள், பாலியல் வந்தால் அதை முடித்து கொள்வார்கள், வலி வந்தால் அதை பொறுத்து கொண்டு ஓடிவிடுவார்கள். பசி, வலி, பாசம், பயம், எல்லாம் ஒன்றுமில்லாமல் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி முடியுமா என்று கேட்பீர்கள். நிச்சயமாக முடியும். எப்படி? இவைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் உடல் தானே. அந்த உடலே தியானமாக, அந்த உடலே தியானமாக நீங்கள் நினைத்து விட்டீர்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவினுடைய ரகசியம் தெரியும். அந்த உணவை ஜென் சொல்வது மாதிரி அந்த உணவினுடைய ஒவ்வொரு ரகசியம் புரியும். அது உணவே தியானமாக மாறும். அந்த உணவே தியானமாக மாறும்போது நீங்கள் இயங்குவதற்கு நினைத்து பாருங்கள். மாத்திரையை போட்டு யாத்திரைக்கு சொல்லுகிறீர்கள், அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த மாத்திரை ஏறாமல் இருப்பதற்கு மறுபடியும் உணவின் ரகசியமும் காற்றின் ரகசியமும் உணர்வின் ரகசியம்தான் உங்களுக்கு பிடிபடும். அப்போ சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சுத்தமான உணவு, பரிசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் தானாக வரும். அதனால் தான் கூறுகின்றேன், இந்த நான்கையும் அறிவதற்கு போராட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அரசு நமக்கு முன்னால் பண்ணதான். காந்தி இதில் ஏதாவது தடுமாறி இருக்கிறாரா என்று பாருங்கள். நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். ஒபாமா என்ற ஒருவர் அதிபராக இருந்தாரே, அவர் எத்தனை வழக்கில் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாரு, எந்த சிபிஐ வழக்கில் அங்கே மாட்டி கிடக்கிறாரு. எப்படி அழகாக அப்படி கிளின்டன் என்று ஒருத்தர் இருந்தார். அப்படி ஒவ்வொருத்தராக பாருங்கள். இந்த இந்திய பூமி மாதிரி ஒரு மாபெரும் ரகசிய பூமி இந்த உலகத்தில் என்ன ஒரு மரபணுவின், இந்த பூமியினுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் கற்றுக் கொடுத்த பூமி, அதற்குரிய சான்றுகள் உள்ள பூமி, கீழடி போன்று. ஆனால் அத்தனையும் கற்ற, கேட்ட, செஞ்சாலும் போப் இங்கே வரும்போது, திருக்குறளை பார்க்கும்போது அவர் அதில் இணைந்து பிணைந்து அதற்கு பிறகு அவரை செய்த ஆட்சிகள்லாம் கிடப்பது. எங்கிருந்தோ வந்த மனிதர்கள் இன்றைக்கும் வெளிநாடுகளில் உங்களுடைய கட்டிடக்கலைகளையும் ஒவ்வொரு 64 கலைகளையும் ரசிக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் பண்பாட்டின் ஆராய்ச்சி, நாகரிகத்தின் ஆராய்ச்சி, நம்ம தமிழன், அதில் வேற ஒரு தமிழன் தான் நம்புறோம், மனிதன் தான் வைங்க. ஏதோ தமிழன் மேலேருந்து ஜெராக்ஸ் போட்டு வந்தது மாதிரி மனிதன் தாங்க. நீங்கள் என்னங்க செஞ்சீங்க? தனி மனித ஒழுக்கத்தை முழுமையாக ஆயிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க மனிதன். நான் பண்பாடு உள்ளவன், வீரம் உள்ளவன். என்ன வீரம் உள்ளவன்னா அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடுறதா, கத்தி எடுத்துக்கிட்டு குத்துறதா? மானுடத்தினுடைய ரகசியம், அன்பின் ரகசியம், உண்மையின் ரகசியம், இரக்கத்தின் ரகசியம், கருணையின் ரகசியம், இவைகளையெல்லாம் இன்னொரு மானுடத்திற்கு, இன்னொரு உயிருக்கு நேசிக்கக்கூடிய, செய்யக்கூடிய உணர்வு என்றைக்கு வருகிறதோ அங்குதான் நீங்கள் இந்த பிறப்பின் ரகசியத்தை, இருப்பின் ரகசியத்தை, பிறப்பின் ரகசியத்தை, இருப்பின் ரகசியத்தை, இறப்பின் ரகசியத்தை, அதற்கு பிறகு பிரபஞ்ச ரகசியத்தை புரியும் என்பது இன்றைக்கு என்னுடைய பதிவு. மறுபடியும் எனக்கு ஸ்பார்க் வரும்போது பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.